இந்த வாரம் பார்க்க போகிறது பார்வோனின் சொற்பனமும் அவன் அந்த சொற்பனத்தின் நிமித்தம் மனக்குழப்பம் அடைவதும். பார்வோனின் சொற்பனமும் அந்த சொற்பனத்தின் நிமித்தம் அவன் மனக்குழப்பம் அடைவதும். வாசிப்போம். ஆதியாமம் 41 அதிகாரம் 1 வசனம். ஆதியாமம் 41 அதிகாரம் 1 வசனம். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால், அவன் நதி அண்டையிலே நின்று கொண்டிருந்தான். நாங்கள் போதனை பார்த்ததின் பிரகாரம் யோசிப்பு சிறைச்சாலையிலே அங்கே 2 நபர்களுக்கு அவர்கள் கண்ட சொற்பனங்களுக்கு அவன் அங்கே வியாக்கியானம் சொல்லுகின்றான், அர்த்தம் சொல்லுகின்றான். இந்த அர்த்தம் சொன்ன பின்பு, அந்த விளக்கம் சொன்ன பின்பு நாங்கள் பார்க்கின்றோம், பானபாத்திரக்காரனுக்கு விடுதலையும் சுயம்பாகிக்கு அங்கே மரண தண்டனையும் கிடைக்கின்றது. அதாவது பானபாத்திரக்காரனின் தலைவனுக்கு விடுதலையும் சுயம்பாயின் தலைவனுக்கு மரண தண்டனையும் கிடைப்பதை நாங்கள் காணுகின்றோம். இந்த சம்பவம் நடைபெற்று இப்பொழுது 2 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த சம்பவங்கள் நடைபெற்று 2 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த 2 வருடங்களும் யோசேப்பு சிறைச்சாலையிலே என்ன செய்கின்றான்? அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அப்ப இந்த 2 பேருடைய சொற்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லி அவன் சொன்ன அர்த்தத்தின் பிரகாரம் அது அந்த விடயம் நிறைவு செய்யப்படுகின்றது. நிறைவு செய்த பின்பு நாங்கள் பார்க்கின்றோம் 2 வருடங்கள் அங்கே பூர்த்தியாகின்றது. அந்த 2 வருடங்களும் அங்கே யோசேப்பு சிறைச்சாலையிலே அங்கே இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். விடுதலை பெற்ற பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து விட்டார். விடுதலை பெற்ற பானபாத்திரக்காரன் யோசேப்பை என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார். நாங்கள் பார்க்கின்றோம், இந்த அர்த்தங்களை சொல்லி அந்த அர்த்தங்களுடைய பெறு விளைவை அங்கே பானபாத்திரக்காரன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். சுயம்பாகி அங்கே மரணமாகி விட்டார். ஆனால் இந்த 2 வருடங்களும் யோசேப்பு சிறையிலே இருக்கின்ற பொழுது யோசேப்புடைய சூழ்நிலை கூட அங்கே ஒரு வகையில சொல்ல போனால் தேவன் அவனை ஒரு பயிற்சிவிக்கின்ற நிலையாகவும் அவன் தேவனோடு தொடர்ந்தும் தன்னுடைய விசுவாசத்தை வைக்கின்றவனாகவும் தொடர்ச்சியாக தன்னுடைய நம்பிக்கையை வைத்து தேவனிலே அவன் தரித்திருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இந்த 2 வருடங்களும் அவன் சிறைச்சாலையிலே வாழுகின்ற பொழுது அவன் தேவனிலே வைத்த நம்பிக்கையை கைவிடவில்லை, விசுவாசத்தை கைவிடவில்லை. அவனிலே அவன் தொடர்ந்து அங்கே தங்கி வாழ்வதை நாங்கள் காண்கின்றோம். இது கூட எங்களுக்கு சில பாடங்களை கற்றுத் தருகின்றது. எவ்வாறு கற்றுத் தருகிறது சொன்னா, சில வேளை நாங்கள் செய்கின்ற நன்மைகள் பலாபலன்கள், அல்லது நாங்கள் செய்கின்ற நன்மைக்குரிய பலாபலன்கள் அங்க சில வேளை எங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. நாங்கள் செய்கின்ற நன்மைக்குரிய பலாபலன்கள் சில வேளை எங்களுக்கு என்ன செய்கின்றது? ஒரு ஷார்ட் டைம், ஒரு குறுகிய நேரத்தில் அந்த பலாபலன் எங்களுக்கு என்ன செய்கின்றது? கிடைக்கப்பெறாமல், அதாவது அந்த பலாபலனை நாங்கள் காணாமல் விடுகின்றோம். காத்திருப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு பொதுவான கருப்பொருளாக இருக்கின்றது, ஒரு பொதுவான விஷயம். காத்திருத்தல் என்பது கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு பொதுவான விஷயமாக அது காணப்படுகின்றது. அப்ப நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனோடு நாங்கள் பயணிக்கின்ற பொழுது தேவன் ஒரு திட்டத்தை, ஒரு காரியத்தை செய்வதற்கு எங்களை ஆயத்தம் செய்கின்ற பொழுது நாங்கள்
அதற்காக என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது? அந்த சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவ வாழ்விலே இது ஒரு பொதுவான ஒரு கருப்பொருள் அல்லது பொதுவான ஒரு விடயமாக என்ன செய்யப்படுகின்றது? காணப்படுகின்றது. அப்ப சில வேளை காத்திருப்பதற்கு பொறுமையற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அப்ப காத்திருப்பதற்கு நாங்கள் பொறுமையற்றவர்களாக இருக்கின்ற பொழுது, நாங்கள் சில வேளை அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன செய்கின்றோம்? முற்படுகின்றோம். ஆகவே காத்திருத்தல் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக அங்கே கருதப்படுகின்றது. அதாவது இந்த காத்திருத்தல் என்பது ஒரு சில வேளை அது கூடுதலான நேரத்தை, கூடுதலான காலத்தை என்ன செய்கின்றது? எடுக்கின்றது. நாங்கள் அனைவரையும் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை எங்களுக்கு அது கற்றுத் தருகின்றது. காலம் சரியாக வருகின்ற பொழுது, அவர் தேவன் நியமித்த காலம் சரியாக வருகின்ற பொழுது, இங்கே நாங்கள் பார்க்கின்றோம், அங்கே யோசேப்புக்கும் ஒரு சரியான காலம் வருகின்றது. சரியான காலம் வருகின்ற பொழுதுதான் இங்கே பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைவு கூறுகின்றார். பானபாத்திரக்காரன் யார் நினைவு கூறுகின்றான்? யோசேப்பை நினைவு கூறுகின்றார். நீங்கள் ஒருவேளை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இந்த 2 வருடத்துக்குள்ளே ஒருவேளை யோசேப்பு அங்கே விடுதலையாகி அவன் வெளியிலே வந்திருந்தால், சில வேளை அவன் எங்கே போயிருப்பான் என்று எங்களுக்கு தெரியாது. எங்கே இருப்பார் என்று தெரியாது. ஆனால் இந்த சிறையிலே இருப்பதினாலேதான் பானபாத்திரக்காரன் நினைத்துக் கொள்கின்றான். சிறையிலே ஒருத்தன் இருந்தான், யோசேப்பு என்று எங்களுக்கு பொறுப்பாக இருந்தான். அங்கே யோசேப்பு என்ற அந்த நபர் எங்களுடைய சொற்பனங்களுக்கெல்லாம் அவன் என்ன செய்தான்? அர்த்தத்தை கொடுத்தான். அந்த அர்த்தம் என்ன செய்யப்பட்டது? நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அவன் யோசேப்பை நினைவு கூர்ந்து என்ன செய்கின்றான்? சிறைச்சாலையிலே அந்த நபர் இருக்கின்றார். சிறைச்சாலையிலே அந்த நபர் இருக்கிறார் என்று என்ன செய்கின்றான்? அவன் நினைவு கூறுவதை நாங்கள் காணுகின்றோம். வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 2 7. அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமான வேறே 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் அண்டையிலே நின்றது. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. இப்படி பார்வோன் கண்டு விழித்துக் கொண்டான். மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறை மேனியுமான 7 கதிர்களையும் விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்துக் கொண்டு அது சொப்பனம் என்று அறிந்தான். இப்ப பார்வோன் 2 சொற்பனங்களை காணுகின்றான். பார்வோன் 2 சொற்பனங்களை காணுகின்றான். உங்களுக்கு நன்றா தெரியும். அந்த முதலாவது சொற்பனத்தை பார்த்தால் ஒருவேளை சொல்ல போனால் நல்ல ஹலோ நல்ல கொழுத்த, நல்ல புஷ்டியான, நல்ல அழகான, நல்ல செழுமையான அந்த 7 பசுக்களை அங்கே அவலட்சணமும் கேவலமுமான 7 பசுக்கள் என்ன செய்வதாம்? அங்கே விழுங்கி போட்டது அல்லது பட்சித்து போட்டது. இது முதலாவது சொற்பனத்தை கண்ட பின்பு அவன் நித்திரை விட்டு எழும்புகின்றான். நித்திரை விட்டு அவனுக்கு குழப்பமாக இருக்கின்றது. அவன் மறுபடியும் நித்திரைக்கு செல்லுகின்றான். நித்திரைக்கு போர் சொற்பனத்தை காணுகின்றான். என்ன? 7 கதிர்கள், செழுமையான 7 கதிர்களை அங்கே சாவியான 7 கதிர்கள் என்ன செய்கின்றது? அங்கே விழுங்கி போடுகின்றது. அப்ப செழுமையான 7 கதிர்களை சாவியான 7 கதிர்கள் என்ன செய்கின்றது? விழுங்கி போடுகின்றது. சோ இதுதான் அவன் கண்ட சொற்பனம். இந்த 2 சொற்பனத்தை அவன் கண்டபோது அவன் நித்திரையை விட்டு விழித்துக் கொண்டான். மேல சொல்ல போனா அந்த சொற்பனம் அவனை மிகவும் இடையூறு செய்தது. அவனுக்குள்ளே ஒரு
பெரிய ஒரு கலக்கத்தை குழப்பத்தை என்ன செய்தது கொண்டு வந்தது. அப்ப பார்வோன் கண்ட சொற்பனமானது இது ஒரு வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது போன்று அல்லது ஒரு வாழ்க்கையாக இருப்பது போன்று ஒரு வாழ்க்கையோடு தொடர்பட்டது போன்று இந்த சொற்பனம் அவனை என்ன செய்தது குழப்பமடைய வைத்தது. அவனை மிகவும் ஒரு இடையூறு செய்கின்ற ஒரு சொற்பனங்களாக இந்த சொற்பனங்கள் செய்யப்பட்டது காணப்பட்டது. இங்க இருக்கிற ரகசியம் என்னவென்றால் இந்த சொற்பனமானது தேவனிடத்தில் வந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த சொற்பனங்களானது தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம். ஒருவேளை சொல்ல போனால் இந்த பார்வோனுக்கு இந்த சொற்பனத்தை கொடுத்தது தேவன். இந்த சொற்பனத்துக்கூடாக தேவன் ஒரு செய்தியை முன்வைக்கின்றார், ஒரு செய்தியை கொடுக்கின்றார் என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம் கண்டு கொள்ளுகின்றோம். அப்ப தேவன் இன்றைக்கும் எங்களோடு பேசுகின்றாரா இல்லையா? தேவன் இன்றைக்கும் எங்களோடு பேசுகின்றார். அவர் எங்களோடு பேசுவதற்கு அதிசயமான விசித்திரமான வழிகளை கூட அவர் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும். அவர் தேவன் எங்களோடு பேசுகின்றார். அவர் எங்களோடு பேசுவதற்கு ஒரு அதிசயமான விசித்திரமான வழிகளை கூட அவரால் என்ன செய்ய முடியும் பயன்படுத்த முடியும். அவர் பொதுவாக சாதாரணமாக தேவன் அவருடைய வார்த்தைகளும் கூட எங்களோடு பேசுகின்றார். அப்ப இன்றைக்கு தேவன் சாதாரணமாக பொது அடிப்படையிலே எங்கள் ஒவ்வொருவரோடும் தேவன் என்ன செய்கின்றார்? அவருடைய வார்த்தை கூடாக எங்களோடு என்ன செய்கின்றார்? அவர் பேசுகின்றார். அவருடைய வார்த்தை கூட எங்களோடு என்ன செய்கின்றார்? அவர் பேசுகின்றார். எபிரேயர் 1 அதிகாரம் 1 - 2 வரை நாங்கள் வசனங்களை வாசிப்போம் சொன்னால் நீங்கள் அந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அந்த வசனங்களையும் கூட நாங்கள் பார்க்கலாம். தேவன் எங்களோடு தன்னுடைய வார்த்தை கூடாக என்ன செய்கின்றார்? அவர் பேசுகின்றார். நாங்கள் வாசிப்போம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 8 வசனம். 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று. இந்த சொற்பனங்களானது பார்வோன் மனக்கலக்கம் அடைந்தால் பார்வோன் இது வெறும் சொற்பனம் என்று என்ன செய்யவில்லை, அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. இது வெறும் சொற்பனம் தானே என்று அவன் என்ன செய்யவில்லை, எடுத்துக்கொள்ள. மாறாக இந்த சொற்பனம் அவனை மிகவும் தொந்தரவு செய்ததினாலே இந்த சொற்பனம் ஏதோ ஒன்றை சொல்லுகின்றது, ஏதோ ஒரு செய்தியை வைத்திருக்கின்றது. இந்த சொற்பனத்துக்குரிய அர்த்தம் ஒன்று உண்டு. ஆகவே இதை நான் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப பார்வோன் இதுக்குரிய விளக்கத்தையும் அர்த்தத்தையும் பெற அவன் எகிப்தில உள்ள மந்திரவாதிகள் சாஸ்திரிகள் அனைவரையும் அழைத்தான். ஒருவேளை சொல்லப்போனால் அந்த நாட்டிலே இந்த மந்திரவாதிகள் மற்றது சாஸ்திரிகள் அனைவரையும் அழைத்து அவன் இந்த சொற்பனங்களை சொல்லுகின்றான், இதற்குரிய அர்த்தத்தை அவர்கள் சொல்லுவதற்கு. ஆனா இவர்களால் பார்வோனின் சொற்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு சில வேளைகளிலே மனிதர்கள் பொது அடிப்படையில மனிதர்கள் ஏதோ ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஏதோ ஒரு குழப்பம் வருகின்ற பொழுது, ஏதோ ஒரு நிம்மதியற்று போகின்ற பொழுது, சில வேளை நோய் நொடிகள் வருகின்ற பொழுது, என்னவாக இருந்தாலும் மக்கள் இன்றைக்கு மந்திரவாதிகளிடத்திலும் சாஸ்திரிகளிடத்திலேயும் போவதை காண சில வேளை கிறிஸ்தவர்களும் அதை செய்ய என்ன செய்கின்றார்கள், முற்படுகின்றார்கள். ஏன்? அவர்களிடத்தில் ஏதாவது இதுக்கு ஏதாவது சொல்யூஷன், ஏதாவது தீர்வு திட்டம் கிடைக்குமா, அல்லது ஏதாவது அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு ஆலோசனை கிடைக்குமா என்று மக்கள் இப்படிப்பட்டவர்களை தேடப்படுகிறார்கள், நாட முற்படுகிறார்கள். ஆனால் அங்கே பார்வோனை பார்க்கின்ற பொழுது பார்வோனை அனைவரை கூப்பிட்டு தன்னை சொத்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களால் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. இவ்வாறு அர்த்தம் சொல்ல யாவரும் இல்லாத சூழ்நிலையில் பார்வோனுக்கு இது இன்னும் என்னவாக இருந்தது, மனக்குழப்பத்தை உண்டாயிற்று. ஒருவேளை சொல்லப்போனால் அவன் அந்த தன்னுடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த எங்கே இருந்தாலும் எல்லா மந்திரவாதிகளையும்
எல்லா சாஸ்திரிகளையும் கூப்பிட்டு அவர்களிடத்திலே இதுக்கு அர்த்தத்தை கேட்ட பொழுது அவர்கள் ஒருவரும் கூட என்ன செய்யவில்லை, அதற்கு அர்த்தம் சொல்லவில்லை. அர்த்தம் சொல்லாத பட்சத்திலே அவனுக்கு இது இன்னும் ஒரு மனக்குழப்பத்தை என்ன செய்தது, உண்டாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அது ஒருவேளை சொல்ல போனால் இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டும், பார்வோனுக்கு இந்த சொற்பனத்தை கொடுத்தது யார்? தேவன். தேவன் இந்த சொற்பனத்துக்கு கூட ஒரு செய்தியை வைத்திருக்கின்ற. ஆகவே தேவனிடத்தில் வருகின்ற சொற்பனத்துக்கு தேவனுடன் இருக்கிறவன், தேவனுக்குள் வாழுகின்றவன் தான் இதற்கு என்ன செய்ய முடியும், அர்த்தம் சொல்ல முடியும். அப்ப தேவனிடத்திலிருந்து வருகின்ற இந்த சொற்பனத்துக்கு தேவன் இந்த சொற்பனத்துக்கூட ஒரு செய்தியை சொல்ல போகின்றார் சொன்னால், தேவன் தன்னுடைய மனிதனுக்கூடாக, தன்னோடு வாழ்வனுக்கூடாக, தனக்கு கீழே இருக்கின்றவனுக்கூடாக, தன்னோடு உறவிலே இருக்கிறவனுக்கூடாகத்தான் தேவன் என்ன செய்கின்றார், அதற்கு அர்த்தத்தை சொல்லுகின்றவராக இருக்கின்றார். அப்ப வியாக்கியானம் தேவனுக்குட்பட்டதாய் இருக்கின்றது. இந்த சொற்பனத்துக்குரிய விளக்கம் வியாக்கியானம் தேவனுக்குட்பட்டதாய் இருக்கின்றது. தேவன் இந்த அறிவை மந்திரவாதிக்கோ சாத்திரிக்கோ கொடுக்கவில்லை. அவர் தேவனிடத்திலிருந்து வந்த அந்த சொற்பனத்துக்கு தேவனால் மட்டும்தான் வியாக்கியானம் சொல்ல முடியும். தேவன் யார் கூடாக அந்த வியாக்கியானத்தை சொல்லுகின்றார்? தன்னுடைய தாசர்களுக்கூடாக, தன்னுடைய மனிதர்களுக்கூடாகத்தான் அதை என்ன செய்கின்றார், சொல்லுகின்றார். இதை மந்திரவாதிகளோ சாஸ்திரிகளோ என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அந்த ஆற்றலை தேவன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. வாசிப்போம் 41ஆம் அதிகாரம் 9-14. 9-14. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரன் மேல் கடுங்கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடே இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையில் நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாக காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இப்ப பானபாத்திரம் இப்ப இப்படி ஒரு நிலவரம் இருக்கின்ற பொழுது இப்பொழுதுதான் பானபாத்திரக்காரன் நினைவு வருகின்றது. பானபாத்திரக்காரனுடைய தலைவனுக்கு நினைவு வருகின்றது என்று சொன்னால் 2 வருடத்துக்கு முன்பு நாங்கள் சிறையிலே போடப்பட்ட பொழுது, குற்றவாளிகள் என்று சிறையிலே போடப்பட்ட பொழுது, எனக்கும் சுயம்பாயின் தலைவனுக்கும் சொற்பனம் கிடைத்தது. எங்களுடைய சொற்பனத்தை இந்நாளே நாங்களும் கலக்கமுட்டு கவலை அடைந்தோம். அந்த வேளையிலே எங்களுடைய சொற்பனங்களுக்கு வியாக்கியானம் சொன்ன எபிரேய வாலிபன், வியாக்கியானம் சொன்ன எபிரேய வாலிபன் என்று அங்கே பார்வோனுக்கு அந்த பானபாத்திரக்கார தலைவன் என்ன செய்கின்றான், நினைவு படுத்துகின்றான். ஒருவேளை சொல்ல போனால் இதுதான் அங்கே தேவன் நியமித்த நேரமாக இருக்கின்றது. இங்கேதான் தேவன் நியமித்த நேரம். அவன் ஒருவேளை சொல்ல போனா இந்த பானபாத்திர தலைவனுக்கு இந்த இந்த சூழ்நிலை ஒரு ராஜா இருக்கின்ற இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் அறிந்து கொள்கின்றான். மந்திரவாதிகளினாலே என்ன செய்ய முடியவில்லை, வியாக்கியானம் கொடுக்க முடியவில்லை. சாத்தியர்னாலே என்ன செய்ய முடியவில்லை, வியாக்கியானம் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இதற்கு வியாக்கியானம் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார்? எங்களுக்கு வியாக்கியானம் கொடுத்த அந்த எபிரேய வாலிபனாலே தான் என்ன செய்ய முடியும், இதற்கு வியாக்கியானம் கொடுக்க முடியும் என்று அங்கே ராஜாவுக்கு சொல்லுகின்ற பொழுது ராஜா என்ன செய்கின்றார், உடனடியாக யோசேப்பை காவல் கிடங்கில் என்று என்ன செய்கின்றார், அழைத்து வர சொல்லுகின்றார். அவர்கள் உடனே அங்கே போகின்றார்கள். அவர்கள் அங்கே போய் என்ன செய்கின்றார்கள், யோசேப்பை பார்வோனிடத்தில் அழைத்து வருவதை நாங்கள் காணுகிறோம். இதுதான் அங்கே தேவன் நியமித்த நேரமாக இருக்கின்றது. யோசேப்பு சிறைச்சாலைக்கு வெளியிலே இதுதான் வருகின்ற நேரமாக இருக்கின்றது. இது கூட தேவனின் ஏற்பாடாக இருக்கின்றது. இது கூட தேவனின்
ஏற்பாடாக இருக்கின்றது. அப்ப இது எல்லாம் இப்ப வேகமாக நடைபெறுகின்றது. இது எல்லாம் இப்ப என்னவாக நடைபெறுகின்றது? வேகமாக ராஜா சொல்ற, உடனே கொண்டு வாங்க, உடனே கொண்டு வாங்க. இப்ப தேவனுடைய திட்டத்தின்படி இந்த நேரம் வருகின்ற பொழுது, இந்த சூழ்நிலை அதுக்கு சாதகமாக அமைகின்ற பொழுது, அங்கே எல்லாம் என்னவாக நடக்கின்றது? வேகமாக நடைபெறுவதை நாங்கள் காணுகின்றோம். தேவன் நியமித்த நேரம் சரியாக வருகின்ற பொழுது எல்லாமே ஒன்றாக உடனடியாக நடைபெறுவதை நாங்கள் காணுகின்றோம். அவர் தேவன் நியமித்த காலம் வரை என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டியது இருக்கின்றது. அவர் தேவன் நியமித்த காலம் வரை காத்திருப்பது என்பது தேவன் எங்களை பயிற்சிவிக்கின்றார். அந்த நியமித்த காலம் வரும் வரை என்ன நடக்கின்றது? தேவன் எங்களை பயிற்சிவிக்கின்றார். தேவன் நல்ல நல்ல குண அம்சங்களினால் எங்களை என்ன செய்கின்றார்? உருவாக்குகின்றார். எங்களிடத்தில் இருக்கின்ற பலவீனங்களை அகற்றி, எங்களிடத்தில் இருக்கின்ற குறைவுகளை அகற்றி, அவர் நல்ல ஒரு குணாம்சம் கொண்ட நல்ல கதாபாத்திரம் கொண்ட நபர்களாக எங்களை என்ன செய்கின்றார்? அவர் உருவாக்குகின்றார். திறமைகள் ஆற்றல்கள் ஆற்றல்களை என்ன செய்கின்றார்? பலப்படுத்துகின்றார். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் இன்னும் அவரின் சாயலுக்கு ஒப்பாக எங்களை என்ன செய்கின்றார்? அவர் உருவாக்குவதை நாங்கள் காணுகின்றோம். இதுதான் தேவன் நியமித்த காலம் வரை காத்திருப்பது என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அப்ப தேவனுக்காக காத்து அந்த காலத்துக்காக அவர் நியமித்த காலத்துக்காக காத்திருக்கின்ற பொழுது தேவனங்களை என்ன செய்கின்றார்? உருவாக்குகின்றார். நல்ல நல்ல குணாம்சங்களால் எங்களை என்ன செய்கிறார்? உருவாக்குகின்றார். எங்களை நல்ல துறமான முறையில் என்ன செய்கிறார்? பயிற்றுவிக்கின்றார். திறமைகள் ஆற்றல்களை என்ன செய்கின்றார்? பலப்படுத்துகின்றார். இது இன்னும் அவரை போல் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக என்ன செய்கின்றார்? அவர் உருவாக்குகின்றார், மாற்றுகின்றார் என்பதை அதை என்ன செய்கின்றது? காட்டுகின்றது. 41ஆம் அதிகாரம் 15 16. 15 பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களகமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். ஓகே, இதுல இன்னும் ஒரு விஷயத்தை கவனியுங்க. கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்களுடைய கதாபாத்திரம் நாங்கள் தேவனாலே பயிற்சிவிக்கின்றோம் என்ற அடையாளம். தேவன் நல்ல திறமைகள் ஆற்றல்களை எங்களுக்கு வளப்படுத்துகின்றார் என்ற அடையாளம். நல்ல நல்ல குணாம்சங்களினாலே உருவாக்கப்படுகின்றோம் என்ற அடையாளம். அவரோடு நெருங்கி வாழுகின்றோம், அவரோடு ஐக்கியம் பெற்றிருக்கின்றோம், அவராலே உருவாக்கப்படுகின்றோம் என்ற அடையாளம். இந்த அடையாளம் தான் மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லுகின்ற அடையாளம். மற்றவர்கள் எங்களை குறித்து சாட்சி சொல்லுகின்ற அடையாளம். ஒரு வகையிலே அங்கே பானபாத்திரக்கார தலைவர் அங்கே பார்வோனுக்கு அங்கே எபிரேய வாலிபனாகிய இங்க யோசேப்பை குறித்து சொல்லுகின்ற சாட்சி. இந்த சாட்சியின் நிமித்தம்தான் பார்வோன் அங்கே யோசேப்பை தன்னிடத்தில் என்ன செய்கின்றார்? அழைத்து வரும்படியாக சொல்லுகின்றார். அங்கே அவரும் கூட சொல்லுகின்றார், நீ இந்த சொப்பனங்களுக்கெல்லாம் என்ன செய்வாய்? அர்த்தம் சொல்லக்கூடியவன் என்பதை நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அதன் பிரகாரம் தான் நான் உன்னை இங்கே அழைத்திருக்கின்றேன். ஒரு வயசுல போனால் கிறிஸ்தவனுடைய அடையாளம் தான் மற்றவர்களை எங்களிடத்திலே கொண்டு வருவதற்கு அங்கே ஏதுவாக அமைகின்றது. ஒருவேளை சொல்ல போனால் பார்வோனின் சொற்பனம் உண்மையிலே யாரிடத்திலிருந்து வந்த சொற்பனம்? தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வெளிப்பாடாக இருக்கின்றது. பார்வோன் இந்த வெளிப்பாட்டை உண்மையிலே தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டார். தேவன் இந்த சொற்பனத்தை பார்வோனுக்கு கொடுக்கின்ற இந்த சொற்பனங்களை அப்ப இது ஒரு வெளிப்பாடாக வருகின்றது. இந்த வெளிப்பாடு தேவனிடத்திலிருந்து தான் யார் பெற்றுக்கொண்டது? பார்வோன் பெற்றுக்கொண்டார். அப்ப இந்த வெளிப்பாட்டை பெற்றவர்
அதன் விளக்கத்தை பெறவில்லை. இந்த சொற்பனத்தை உன்னுடைய வெளிப்பாட்டை பெற்றவர் அதனுடைய விளக்கத்தை அர்த்தத்தை என்ன செய்யவில்லை, பெறவில்லை. அப்ப இதுக்குரிய விளக்கத்தை அர்த்தத்தை பெறுவதற்கு அது யாராலே முடியும்? தேவனால் மட்டும்தான் முடியும். தேவனால் வழிநடத்தப்படுகின்ற ஆணோ பெண்ணோ அவசியமாக அங்கே தேவைப்படுகின்றார். அப்ப தேவனாலே வழிநடத்தப்படுகின்ற ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே அவசியமாக என்ன செய்யப்படுகின்றார்கள்? தேவைப்படுத்தப்படுகின்றார்கள். ஒருவேளை பார்வோன் யோசேப்பு ஒரு சிறந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றார். யோசேப்பு தன்னை சொல்ல போய்க்கல இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை சொல்வதற்காக இப்ப யோசேப்பு கொண்டு வரப்பட்டிருக்கின்றான். அங்கே ஒரு பெருமையாகத்தான் நாங்க பார்வோன் சொல்லுகின்ற, நீ அர்த்தத்தை சொல்லக்கூடியவன், நீ சிறந்த ஒரு ஞானி, சிறந்த ஆற்றல் படைத்தவன் என்று சொல்லுகின்ற பொழுதும் கூட யோசேப்புக்கு ஒரு தன்னை குறித்து தன்னை மயப்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம் உருவாகின்றது, ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. இப்பொழுது ராஜா பார்வோன் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அரசன் சொல்லுகின்ற பொழுது அவன் தன்னைத்தான் செய்யலாம், மயப்படுத்த. ஆனால் யோசேப்பு அதை தனக்கு மகிமைப்படுத்தவோ தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவோ அவன் என்ன செய்யவில்லை, மறுக்கின்றான். அவன் தன்னை மகிமைப்படுத்துவதை அவன் விரும்பவில்லை, மாறாக தேவனை மகிமைப்படுத்துகின்றான். இது கிறிஸ்தவ வாழ்வில் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்வில் இது முக்கியம். ஒருவேளை சொல்ல போனால் தேவன் எங்களை வித்தியாசமாக பயன்படுத்துகின்ற, வித்தியாசமான ஆற்றல்களை கொடுக்கின்ற, வித்தியாசமான வரங்களை கொடுக்கின்ற, வித்தியாசமான தாளந்துகளை கொடுக்கின்ற, அதை திறம்பட சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய களங்களையும் அவர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்ற, அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி தருகின்ற. ஆனால் அதன் நிமித்தம் நாங்கள் எங்களுக்கு மகிமையை சேர்ப்பதில்லை, மாறாக அந்த மகிமை யாருக்குரியது, யாருக்கு சொந்தமானது? தேவனுக்கு சொந்தமானது. தேவனைத்தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அவர் யோசேப்பு பார்வோனுக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, ஒரு மங்களமான ஒரு உத்தரவு. அதாவது அவன் யோசேப்பு பார்வோனுக்கு சொன்ன விஷயம் என்றால் ஒரு மங்களமான ஒரு உத்தரவு என்னன்னு சொன்னால், யோசேப்புக்கு நன்றாக தெரியும் தேவன் மட்டும்தான் அர்த்தம் சொல்ல முடியும். தேவன் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அர்த்தம் சொல்ல முடியும். ஆகவே அவன் தேவனை என்ன செய்கின்றான், மகிமைப்படுத்துகின்றான். யோசேப்பு கடந்து வந்த பாதையை கூட தேவன் அவனை சிறந்த ஞானியாகவும் மிகவும் தாழ்மை உள்ளவனாகவும் மாற்றுகின்றார். ஒருவேளை சொல்ல போனா யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் படித்து வந்ததில் எங்களுக்கு தெரியும், யோசேப்பு வந்த வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவன் கடந்து வந்த பாதை, தேவன் அவனை என்ன செய்கின்றார், இந்த அனுபவங்கள் கூட ஒரு சிறந்த ஞானியாக உருவாக்குகின்றார். அவன் கடந்து வந்த பாதையை பார்க்கின்ற பொழுது மிகவும் உள்ளவனாக என்ன செய்கின்றான், அவன் மாறுவதை நாங்கள் காணுகின்றோம். ஆகவே அந்த நாங்கள் பயணிக்கின்ற பொழுது நாங்கள் ஞானி என்று சொல்லுகின்ற பொழுது வேதம் சொல்லுகின்றது கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தில் கர்த்தருக்கு பயப்படுகின்ற பயம். அடுத்தது மிகவும் தாழ்மை உள்ளவனாக வாழ்கின்ற நிலை. இதை நாங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன செய்கின்றோம், கண்டு கொள்கின்றோம். 41ஆம் அதிகாரம் 17 24. பார்வோன் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே நான் நதியோரத்தில் நின்று கொண்டிருந்தேன். அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவைகளின் பின் இளைத்ததும் மகா அவலட்சமுமான கேவலமுமான வேற 7 பசுக்கள் ஏறி வந்தது. இவைகளைப் போல அவலட்சணமான பசுக்களை எகிப்து தேசமெங்கும் நான் கண்டதில்லை. கேவலமும் அவலட்சமுமான பசுக்கள் கொழுமையான முந்தின 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது. அவைகள் இவைகளின் வயிற்றுக்குள் போயிற்றென்று தோன்றாமல் முன்னிருந்தது போலவே அவலட்சணமாயிருந்தது. இப்படி கண்டு விழித்துக் கொண்டேன். பின்னும் நான் என் சொப்பனத்திலே நிறைமேனியுள்ள 7 நல்ல கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர கண்டேன். பின்பு சாவியானவைகளும் கீழ்காற்றினால் தீந்து பதறானவைகளுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் அந்த 7 நல்ல கதிர்களையும் விழுங்கி போட்டது.
இதை மந்திரவாதிகளிடத்தில் சொன்னேன். இதன் பொருளை எனக்கு விடுவிக்கிறவன் ஒருவனுமில்லை என்றான். இப்ப நாங்கள் இந்த சொற்பனங்களை குறித்து ஏற்கனவே நாங்கள் வாசித்தோம். ஏற்கனவே நாங்கள் இதை பற்றி பேசினோம். ரைட். இப்ப இந்த சொற்பனங்களை பார்வோன் யோசேப்புக்கு என்ன செய்கின்றார்? மறுபடியும் சொல்லுகின்றார். முதலவர் தன்னுடைய மந்திரவாதிகளுக்கு சொன்னார், சாஸ்திரிகளுக்கு சொன்னார். அவர்கள் அதுக்கு அர்த்தம் சொல்லவில்லை. இப்ப யாருக்கு சொல்லுகின்றார்? யோசேப்புக்கு சொல்லுகின்றார். இப்ப யோசேப் அதை நன்றாக கவனமாக கேட்டு யோசேப் என்ன செய்கின்றார்? அந்த சொற்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகின்றார். யோசேப் அந்த சொற்பனங்களுக்கு என்ன செய்கின்றார்? அர்த்தம் சொல்லுகின்றார். ஒருவேளை சொல்ல போனால் இந்த சொற்பனம் யாரிடத்திலிருந்து வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்தது. யாருக்கு தேவன் கொடுத்த சொற்பனத்தை? அதற்குடாக செய்தியை சொல்வதற்கு. அவர் ஒருவேளை சொல்ல போனா தேவன் என்ன ஒரு விஷயத்தை காட்டா, இந்த சொற்பனத்துக்கூடாக வருகின்ற செய்தியை பார்வோன் விளங்கி அதற்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது? செய்ய வேண்டி இருக்கின்றது. அவர் தேவன் தான் செய்ய போவதை பார்வோனுக்கு காண்பித்தார். ஒருவேளை சொல்ல போனா சிம்பிளா சொல்லுவோம், ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வர போறேன் என்பதை, இந்த பஞ்சத்தின் நிமித்தம் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற விஷயத்தை தேவன் என்ன செய்கின்றார்? பார்வோனுக்கு என்ன செய்கின்றார்? காண்பிக்கின்றார். பார்வோனுக்கு என்ன செய்கின்றார்? காண்பிக்கின்றார். அதாவது பார்வோன் கண்ட 2 சொற்பனங்களுக்கும் அர்த்தம் ஒன்றே. 2 சொற்பனங்களாக இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் ஒன்றாகவே இருக்கின்றது. அர்த்தம் என்னவென்றால், அங்கே 7 வருடங்கள் சிறந்த பெரும் விளைச்சலை கொடுக்கின்றது. அதைத் தொடர்ந்து வருகின்ற 7 வருடங்களும் மிக பயங்கரமான பஞ்சம் நிறைந்த காலமாக இருக்கும். இது மிகவும் மோசமான ஒரு கொடிய காலமாக இருக்கும் என்பதுதான் அங்கே காண்பிக்கப்படுகின்ற அந்த 2 சொற்பனங்களுக்கும் ஒரே விளக்கமாக இருக்கின்றது. அவன் ஒருவேளை இந்த நல்ல அறுவடை நடந்த காலத்தை இந்த பஞ்ச காலம் மோசமாக்கிவிடும். அப்ப 7 வருடம் மிகவும் சிறந்த அறுவடை, மிகவும் சிறந்த, ஒரு வகையில சொல்ல போனால் நல்ல விளைச்சல். ஆனால் பிறகு வருகின்ற 7 வருடங்களும் என்ன செய்துவிடும்? ஒரு மோசமான நிலைக்குள்ளே என்ன செய்துவிடும்? கொண்டு போய் விடும். அவர் யோசேப்பு பார்வோனுக்கு இந்த 2 தடவை இந்த சிறந்த விளக்கத்தை கூறினார். ஒருவேளை சொல்ல போனால் அந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது ஆதியாமம் 41ஆம் அதிகாரம் 25லிருந்து 32 வரை வாசிப்போம் என்றால், ஆதியாமம் 41 25லிருந்து 32 வரை வாசிப்போம் என்றால், அங்கே யோசேப்பு பார்வோனுக்கு 2 தடவை இந்த சிறந்த விளக்கத்தை செய்கின்றான், அவன் கூறுகின்றான். ஏனென்றால் இந்த விஷயம் தேவனால் கொண்டு வரப்பட்ட விடயமாக இருக்கின்றது. தேவனால் கொண்டு வரப்பட்ட விடயம் என்று யோசேப்புக்கு நன்றாக தெரியும். யோசேப் அதிலே என்ன செய்தான்? ஒரு உறுதியாக அங்கே அதை விளங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம்? கண்டுகொள்கின்றோம். ஆகவே வேதமானம் சரி, இதுல ஒரு விஷயத்தை கொண்டு, அப்ப இந்த செய்தியை கொடுத்தது யார்? பார்வோனுக்கு கூடாக தேவன். இந்த சொற்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்தது யார்? யோசேப். இந்த சொற்பனத்தின் விளக்கத்துக்கு கூடாக அங்கே தேவன் ஒரு விஷயத்தை, ஒரு விடயத்தை என்ன செய்கின்றார்? காண்பிக்கின்றார். ஆகவே தேவன் காண்பிக்கின்ற இந்த விஷயத்தை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கே யோசேப்பு அங்கே 2 தடவை என்ன செய்கின்றார்? அதை விளக்கம் கொடுக்கின்றார், வியாக்கியானம் செய்து அதை காண்பிப்பதை நாங்கள் காண்கின்றோம். வேதம் நாங்கள் வைத்திருக்கின்ற சத்திய வேதம் தேவாவியினாலே தேவனாலே எங்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. இது தேவனின் வெளிப்பாடாய் உள்ளது. தேவனின் வெளிப்பாடாய் உள்ளது. அவன் தேவனின் வார்த்தை சத்தியமாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தை அநேக வித்தியாசமான சூழ்நிலையிலே, அநேக வித்தியாசமான முறையிலே எங்களோடு என்ன செய்கின்றது? பேசுகின்றது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு வித்தியாசமான முறையிலும் பேசினாலும், ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே அது பேசினாலும், இது சத்தியமாக இருக்கின்றது. தேவனுடைய சத்திய வார்த்தையாக இது என்ன செய்கின்றது? இருக்கின்றது. இது உண்மையான வரலாற்றை எங்களுக்கு சொல்லுகின்றது. உண்மையான சத்தியமான கட்டளைகளை எங்களுக்கு முன்வைக்கின்றது. உண்மையான கவிதைகளை
பாடல்களை எங்களுக்கு முன்வைக்கின்றது. உண்மையான ஞானம், உண்மையான தீர்க்க தரிசனத்தை எங்களுக்கு என்ன செய்கின்றது? முன்வைக்கின்றது. ஆகவே தேவனுடைய வார்த்தை கூடாக தேவன் தன்னுடைய செய்தியை எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். தேவன் தன்னுடைய வார்த்தை கூடாக தன்னுடைய செய்தி எங்களுக்கு என்ன செய்கின்றார்? வெளிப்படுத்துகின்றார். ஆகவே இந்த செய்தியை நாங்கள் கவனமாக படித்து நாங்கள் கவனமாக விளங்கிக் கொள்ளுகின்ற பொழுதுதான் தேவன் எங்களோடு என்ன பேசுகின்றார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த சொற்பனம் செய்தியுடைய அவசரத்தை கூட வெளிப்படுத்துகின்றது. இந்த சொற்பனத்துக்கூடாக வருகின்ற செய்தி, இந்த செய்தியானது அங்கே இருக்கின்ற ஒரு அவசர தேவை, அங்கே இருக்கின்ற அவசர தேவையை கூட என்ன செய்கின்றது? வெளிப்படுத்துகின்றது. சாரி, இதன் ஏற்பாடுகளை சீக்கிரமாய் செய்ய வேண்டும். அந்த அவசர தேவையை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த ஏற்பாடுகளை சீக்கிரமாய் செய்ய வேண்டும். சீக்கிரமாய் இது நடக்கப்பட வேண்டிய விஷயம். சீக்கிரமாய் இது நடக்கப்பட வேண்டிய விஷயம். அப்ப தேவன் யோசேப்பு கூடாக இது எல்லாவற்றையும் பேசினார். தேவன் யோசேப்பு கூடாக இது எல்லாவற்றையும் பேசினார். அப்ப இன்னும் ஒரு வகையில் நாங்கள் பார்த்தால், பார்வோனை அங்கே யோசேப்பு வழி நடத்துகின்றார். இன்னும் ஒரு வேளை பார்த்தால் பார்வோனை யோசேப்பு வழி நடத்துகின்றார். அப்ப தேவன் யோசேப்பை வழிநடத்துகின்றார், யோசேப்பு பார்வோனை வழிநடத்துவதை நாங்கள் காணுகின்றோம். வாசிப்போம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 33 36. ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. இப்படி பார்வோன் செய்து தேசத்தின் மேல் விசாரணைக்காரனை வைத்து பரிபூரணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்திலே விளையும் விளைச்சலில் 1/5 பங்கை வாங்கும்படி செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களில் விளையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு பார்வோனுடைய அதிகாரத்துக்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயிருப்பதாக என்றார். இப்ப யோசேப்பு பார்வோனுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்கின்றார். யோசேப்பு பார்வோனுக்கு என்ன செய்கின்றார்? அர்த்தத்தை மட்டும் கொடுத்து போட்டு விடவில்லை, இப்ப ஆலோசனையும் கொடுக்கின்றார். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்த்திட்டத்தையும் என்ன செய்கின்றார்? அவர் முன்வைக்கின்றார். அவர் யோசேப்பு பார்வோனுக்கு இந்த அறிவை, அதாவது இந்த ஒருவேளை சொல்ல போனா இந்த சொற்படுத்தக்கூடிய அர்த்தத்தை சொல்லி அந்த அறிவை சொல்லி ஆலோசனையை கொடுக்கின்றார். ஆலோசனையும் கொடுக்கின்றார். அதாவது எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது என்றும் அவர் சொல்வது கூடாக யோசேப்பு ஒரு ஞானமாக பேசி ஆலோசனை கொடுப்பதை காணுகின்றோம். அதாவது இந்த அர்த்தத்தை சொல்லி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகின்றது என்பதை குறித்து அவர் விளக்கப்படுத்தி அவர் ஒரு ஞானியாக பேசி ஒரு ஆலோசனை கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். இப்ப இங்க ஒரு விஷயம் ஒன்று வருகின்றது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே நாங்கள் கொஞ்சம் நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. அறிவுக்கும் ஞானத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நாங்கள் இங்கு நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அறிவு என்று சொல்லுகின்ற பொழுது என்ன நடக்க போகின்றது? சொற்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்னால் அர்த்தத்தின் விடை என்ன? 7 வருஷம் பெரிய அறுவடை. தொடர்ச்சியாக வருகின்ற அடுத்த 7 வருஷம் என்ன? பெரிய பஞ்சம். என்ன நடக்க போகின்றது? அப்ப ஞானம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கு வேற என்ன மாதிரி நாங்கள் தீர்வு திட்டம் செய்வது, என்ன செய்ய வேண்டும், இந்த பஞ்ச காலத்துக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த பஞ்ச காலத்துக்கு என்ன செய்ய வேண்டும். அப்ப அறிவு என்பது ஒரு வகையில சொல்ல போனா ஒரு ஆளுடைய நோயை கண்டுபிடிப்பது. அறிவு என்பது என்ன? ஒரு ஆளுடைய நோயை கண்டுபிடிப்பது. ஞானம் என்பது என்ன? அதற்குரிய சிறந்த சிகிச்சை. ஞானம் என்பது என்ன? அதற்குரிய சிறந்த சிகிச்சை அளிப்பது. அப்ப ஒருவேளை சொல்ல போனால் பிரச்சனை என்னவென்று அறிந்தாயிற்று, இந்த பிரச்சனைக்கு தீர்வு திட்டம் என்ன
அந்த தீர்வு திட்டத்தை எப்படி செய்ய போகின்றோம் என்பதுதான் அங்கே ஞானமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப அறிவு தேவை, அறிவு தேவை. விஷயத்தினுடைய பிரச்சனையை கண்டுபிடித்து விட்டோம். ஆனா பிரச்சனையை கண்டுபிடித்தா மட்டும் போதாது. அதுக்குரிய தீர்வு திட்டத்தை நாங்கள் கண்டுகொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கே அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. பிரச்சனையை கண்டுபிடித்தோம், ஆனா அதுக்குரிய சொல்யூஷனை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னா அந்த பிரச்சனையை கண்டு பிரயோஜனம் இல்லை. சொல்யூஷன் என்ன? அந்த சொல்யூஷனை கண்டுபிடிப்பதுதான் ஞானமாக இருப்பதை நாங்கள் அறிவு ஞானமும் அங்கே ஒன்றாக செயல்படுவதை நாங்கள் கண்டுகொள்ளுகின்றோம். இன்று உலகில் சபைகளில் குடும்பங்களில் பிரச்சனைகளை நாங்கள் அறிகின்றோம். ஆமா இல்லையா? உலகிலே பிரச்சனை, நாட்டிலே பிரச்சனை, சபையிலே பிரச்சனை, குடும்பத்திலே பிரச்சனை. சோ பிரச்சனைகளை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் அதுக்குரிய தீர்வு திட்டம், அதை தீர்க்கின்ற வழி, அதை தீர்க்கின்ற முறை, அதை தீர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அங்கே ஞானம் அவசியம். நீங்க பாருங்க, சும்மா சிம்பிளா யோசிங்க. குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் தெரிகின்றது. ஆனால் அந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்பது தெரியாமல் இருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்குரிய வழி, தீர்ப்பதற்குரிய முறை, அதை தீர்ப்பதற்குரிய செய்ய வேண்டிய காரியங்கள் தான் அங்கே ஞானமாக செயல்படுவதை நாங்கள் காணுகின்றோம். அவர் தேவன் யோசேப்பு கொடுத்த ஞானத்தை பார்க்கின்ற பொழுது வருகின்ற அழிவில் இருந்து காப்பாற்ற சிறந்த நிர்வாகம் தேவைப்பட்டது என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அங்கே முதலாவது ஸ்டெப் அவன் சொல்லுகின்றான், இதான் பிரச்சனை, இந்த பிரச்சனையை நாங்கள் தீர்ப்பதற்கு அங்கே சிறந்த ஒரு ஞானவனாக, ஒரு ஞானியாக அவன் சொல்லுகின்ற விஷயம் சொன்னால், இந்த அழிவில் இருந்து காப்பாற்ற சிறந்த நிர்வாகம் தேவைப்படுகின்றது. சிறந்த நிர்வாகம். சோ இந்த நிர்வாகம் என்றது நீங்கள் பாருங்க, ஒரு நாட்டை சிறந்த முறையில கொண்டு போறதுக்கு சிறந்த பாராளுமன்றம் அவசியம். சிறந்தவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும், சிறந்த அமைச்சர்கள் வர வேண்டும், சிறந்த ஜனாபதி வர வேண்டும், சிறந்த பிரதம மந்திரி வர, இவர்கள் சிறப்பானவர்களாக ஞானம் உள்ளவர்களாக இருந்தால்தான் நாட்டை சிறந்த முறையிலே கொண்டு போவார். அவர் சிறந்த நிர்வாகம் அவசியம். இது போல திருச்சபைக்கு என்ன சிறந்த நிர்வாகம் அவசியம், குடும்பத்துக்கும் சிறந்த நிர்வாகம் அவசியம். அப்ப முதலாவது சிறந்த நிர்வாகம் பெறுகின்ற பொழுதுதான் அங்கே அழிவில் இருந்து அதை சுமூகமாக என்ன செய்ய முடியும், காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கே யோசேப்பு அதை என்ன செய்கின்றான், வெளிப்படுத்துவதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப யோசேப்பு பிரச்சனையை விளக்கப்படுத்துவதற்கு அங்கே இருந்தான். பிரச்சனையை சொன்னான், இதான் பிரச்சனை, பிரச்சனை தீர்ப்பதற்குரிய விடயத்தையும் வடிவமைப்பையும், அதாவது பிரச்சனை தீர்ப்பதற்குரிய விடயத்தையும் பிரச்சனை தீர்க்கிறதுக்குரிய வழிமுறைகளையும் அவன் என்ன செய்கின்றான், அங்கே சொல்லுவதை காணுகின்றோம். அப்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கு சரியான மக்களை சரியான இடத்திலே அமர்த்த வேண்டும். அடுத்து என்ன சொன்னால், நிர்வாகம் தேவை. ஓகே, அந்த நிர்வாகத்திலே இருக்கிறார்களும் முக்கியம். நிர்வாகத்திலே இருக்கிறார்களும் முக்கியம். அந்த நிர்வாகத்திலே அந்த இடம், அந்த பொசிஷன், அந்த 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 நிர்வாகத்திலே அந்த இடத்திலே இருக்கின்றவர்கள் மிக முக்கியம். அப்ப சரியான ஆட்களை கொண்டு வந்தால் சரியான நிர்வாகத்தை என்ன செய்ய முடியும், அமைக்க முடியும். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் அவன் சொல்றான், இந்த நாட்டிலே இருக்கின்ற எல்லா இடங்களிலேயும் அதிகாரிகளை, சிறந்த அதிகாரிகளை என்ன செய்ய வேண்டும், நியமிக்க வேண்டும், அமர்த்தப்பட வேண்டும். அமர்த்தப்பட்டவர்கள் இந்த பெரிய தரிசனத்தை விளங்க வேண்டும். அதாவது அமர்த்தப்பட்ட ஒவ்வொரு ஆட்களுக்கும் தெரிய வேண்டும், எங்களுடைய நோக்கம் இந்த தரிசனம், அதை நன்றாக விளக்கியவர்களாக இருக்க வேண்டும். சரியானவர்களாக அமர்த்த வேண்டும், அவர்கள் அந்த தரிசனத்தை நன்றாக விளங்கிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அவருடைய பொறுப்பு முக்கியமாக இருக்கின்றது. அப்ப அமர்த்தப்பட்டவர்கள் தரிசனத்தை நோக்கி செல்ல வேண்டும், தரிசனம் அவர்களுடைய சிந்தையிலே எப்பவும் இருக்க வேண்டும், அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக, முக்கியம் கொண்டவர்களாக என்ன செய்ய வேண்டும், அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் திட்டத்துக்கு இணங்க செயல்படுகளை உறுதியா என்ன செய்ய வேண்டும், அதாவது அந்த என்ன திட்டம் அங்க இருக்கின்றதோ
அந்த திட்டத்துக்கு இணங்க அவர்கள் உறுதியாக முழு மூச்சோடு அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். முழு மூச்சோடு அர்ப்பணிப்போடு என்ன செய்ய வேண்டும்? சோ அந்த ஒருவேளை சொல்ல போனா உறுதியோடு செயல்படுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ரைட். அடுத்தது இந்த வேலை திட்டம். இந்த வேலை திட்டத்தோட அளவு தெரிய வேண்டும். இது ஒரு பெரிய வேலை திட்டம். ஆகவே எல்லாரும் ஒன்றுபட்டு அந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? செய்து முடிக்க பொறுப்பில் இருக்கின்றவர்கள் ஒன்றுபட்டு அந்த வேலையை என்ன செய்ய வேண்டும்? செய்து முடிக்க வேண்டும். ரைட். நான் பார்க்கின்றோம், இந்த யோசேப்பு கொடுக்கின்ற ஆலோசனையை பார்க்கின்ற பொழுது அவன் ஒரு சிறந்த ஞானியாக, சிறந்த ஞானம் பெற்றவனாக இந்த விளக்கங்களை கொடுப்பதை நாங்கள் காணுகின்றோம். அப்ப ஒரு சொல்றான், இவ்வாறான விடயங்களை திட்டமிடுவதற்கு தேவன் இங்கே யோசேப்பை பயன்படுத்தினார். தேவன் இங்கே யோசேப்பை இதுவும் ஒரு அற்புதம் போல அல்லவா? இதுவும் ஒரு அதிசயம் போல அல்லவா? தேவன் அங்கே யோசேப்பை பயன்படுத்தினார். இங்கே நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை யோசேப்பு செய்யறேன்னு சொன்னா, பொதுவாக சொல்லுவார்கள், அதாவது வேற ஆராய்ச்சியால் சொல்றார்கள், பார்வோன் இந்த தானியங்களிலே டேக்ஸ்ல வரி என்று சொல்லுகின்ற பொழுது 10% தானாம் அவர் என்ன செய்தார்? இந்த தானியங்கள்ல 10% தானாம் அந்த வரியாக ஆரம்பிட்டார். ஆனால் யோசேப்பு இப்பொழுது ஆலோசனை கொடுக்கின்றார், 10% இல்ல, 20%. 20% என்ன செய்ய வேண்டும்? வரியாக நாங்கள் தானியங்களிலே அறவிட வேண்டும். அந்த 20% அறவிட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சேர்க்க வேண்டும். அப்ப ஒருவேளை சொல்ல போனால் 2 பங்கு சொல்லுகின்ற பொழுது 20%. அங்கே சாதாரணமாக பார்வோன் அறவிடுகின்ற வரியை விட 2 மடங்காக என்ன செய்யப்படுகின்றது? இங்கே வரி அறவிடப்படுகின்றது. அப்ப யோசேப்பு அடுத்த 7 வருடங்களுக்கு 2 மடங்காக என்ன செய்கின்றான்? அங்கே வரி அறவிடுகின்றான். அப்ப அந்த விதைப்புகள், அதாவது அறுவடை நடக்கின்ற காலங்களிலே, விதைப்பிலே அறுவடை நடக்கின்ற காலங்களிலே அங்கே 2 மடங்காக வரி என்ன செய்யப்படுகின்றது? அறவிடப்படுகின்றது. தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடிக்கு இந்த உடனடி தேவையாக உள்ளது. அதாவது இந்த தேசம் பஞ்சத்திலே போய் அழிந்து போகக்கூடாது. இது உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? இந்த தேவை சந்திக்கப்பட வேண்டும். இந்த தேவைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆயத்தப்படுத்துகின்ற காரியத்துக்குரிய ஆலோசனை அங்கே என்ன செய்கின்றார்? கொடுப்பதை காணுகின்றோம். இன்றும் தேவன் தன்னுடைய மக்களுக்கூடாக தேவழிகள் சந்திக்கின்ற சிறந்த ஆலோசனைகளை, சிறந்த ஞானிகளை போன்ற ஞான வார்த்தைகளை தேவன் தன்னுடைய மக்களுக்கூடாக நாட்டிலும் சரி, திருச்சபையிலும் சரி, வீட்டிலும் சரி அவர் என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். அவர் தேவன் தன்னுடைய மக்களுக்கூடாக பெரிய வேலை திட்டத்தை செய்வதற்கு எப்பவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் தேவன் எங்களுக்கூடாக பெரிய ஒரு வேலை திட்டத்தை செய்ய விரும்புகின்றார். அவர் எங்களுக்கூடாக அவர் எப்பவும் கிரியை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். ஆகவே நாங்கள் தேவனால் என்ன செய்யப்பட வேண்டும்? உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை இங்கே யோசேப்பு கூடாக நாங்கள் என்ன செய்கின்றோம்? கற்றுக் கொள்கின்றோம். ஏதாவது கேள்வியா?